ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆதுஸ் கிச்சனில் மசாலா மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி மஷ்ரூம் க்ளீனிங்க்கு ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு 5 to 10 மினிட்ஸுக்கு முன்னாடியே அந்த மஷ்ரூம்ஸை ஒரு பவுலில் மாற்றிட்டு மஷ்ரூம் ஃபில் ஆகிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை 2 டைம் நார்மல் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டா மஷ்ரூமில் இருக்கிற அழுக்கு, ஜெர்ம்ஸ், அந்த கருப்பாக இருக்கிற திட்டு இது எல்லாமே சுத்தமாக போயிடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மஷ்ரூம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தெரியும். இப்போ மசாலா மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நேச்சுரலாகவே தண்ணி விடும். நான் தண்ணி சேர்க்கல, அதில் வர தண்ணியில் தான் இப்போ வேகுது. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு நான் எந்த விதமான தண்ணியும் சேர்த்தல. மஷ்ரூம்லேருந்து நேச்சுரலாகவே தண்ணி வருங்கிறதுனால நான் தண்ணியை சேர்த்தாம தான் வேக வைக்கிறேன். இது ஒரு மூடி வச்சிடலாம். இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்கல. க்ளோஸ் பண்ணி வச்சா அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறனால க்ளோஸ் பண்ணாமையே கிளறி விடுறேன். அவ்வளோதான், டேஸ்டியான மசாலா மஷ்ரூம் ரெடி. 1 pot ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறோம்ல, அது கூட தோசைக்கு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மஷ்ரூம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.